ஓம் லலிதா திரிபுர சுந்தரியன் 27வது நாமம் திருஷதியில ஏகபக்தி மதர்ச்சிதா. ஓம் ஏகபக்தி மதர்ச்சிதாயை நமஹ. இந்த ஏக்கம்ங்கிற வார்த்தை வந்ததுனாலேயே அத்வைத்த சித்தியாகிறதுன்னு நம்ம எடுத்துக்கணும். இதனால ஜீவ பிரம்ம அபேத ஞானம், அத்வைத்த ஸ்வரூபம், அத்வைத்த ஞானத்தில் தீவிரமான இச்சை கொண்டுள்ள முமுட்சுக்கள் அவர்களால் பூஜிக்கப்படக்கூடியவள் லலிதாம்பிகை. பூஜையே உபலக்ஷணம் தான், ஞானத்திற்கு உபலக்ஷணம் பூஜை, ஸ்தோத்திரம், தியானம், நமஸ்காரம். ஏனென்றால் மித்யா என்பது ஆத்ம பிரகாசனாய என்ற அடிப்படையை தெரிந்தவர்கள் முமுட்சுக்கள். என் மனசா தியாயத்தை தத் வாச்சா வதத்தை தத் கர்மணா கரோத்து என்று ஸ்ருதி வாக்கியம் கூறுகிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களால் செய்யக்கூடிய அனைத்து விவகாரங்களும், கர்மேந்திரிய விவகாரங்கள், ஞானேந்திரிய விவகாரங்கள் அனைத்தும் மனத்தால் நினைக்கப்பட்டவையே ஆகும். ஸோ மனோவியாபாரம்தான் அனைத்தும். இந்த சம்சார சாகரத்தில் பரமேஸ்வர ஞானத்தோடு அனைத்தையும் ஈஸ்வராய் பார்க்கக்கூடிய முமுட்சுக்கள் அவர்களால் தான் இந்த அட்ரிபியூட்ஸ் உள்ள சகுண பிரம்ம விஷயமாக பக்தியானது கருதப்படுகிறது. விவேக சூடாமணியிலே பகவான் சங்கரர் சொன்னது போல ஸ்வரூப அனுசந்தானாய ஏவ சகுண பக்தி. இந்த இடத்துல இந்த சகுண பக்தியானது 8 விதமாய் இருக்கிறது. அதில் ஒரு விதம்தான் இந்த அர்ச்சனம் என்று இந்த நாமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை வியாஜ்யமாக வைத்து கொண்டு நாம் அந்த 8 வித பக்தியும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அது நவவித பக்தி என்று சாஸ்திரத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரவணம் பரீட்சித் மகாராஜா, கீர்த்தனம் சுகதேவர், ஸ்மரணம் பிரகலாத சுவாமி, பாதசேவனம் லக்ஷ்மி தேவி, அர்ச்சனம் பிருத்து மகாராஜா, வந்தனம் அக்ரூர், தாஸ்யம் ஹனுமான், சக்கியம் அர்ஜுனன், கடைசியாக ஆத்ம நிவேதனம் தெரிந்தே பலி மகாராஜா தன்னை கொடுத்த ஒரு பக்தி. ஆக்சுவலாக அது 8 தான். 9வது சேர்க்கப்படுகிறது நவவித பக்தி என்று. இதனால தான் இந்த லலிதா திரிபுர சுந்தரி அவர்கள் ஸ்வரூப அனுசந்தான பக்தியை பிரதானமாக வைத்திருக்கக்கூடிய முமுட்சுக்களால் அந்தர்யாகம், பகிர்யாகம், மகாயாகம் என்ற பல பிரகாரங்களால் பூஜிக்கப்படுகிறாள். அந்தர்பகிஷ்ச வியாபிய எத் சர்வம் நாராயணக அப்படின்னு சொல்லக்கூடிய உட்கருத்தாகத்தான் இந்த பூஜையானது கருதப்படுகிறது. 28வது நாமமாக ஏகாக்ர சித்த நிர்த்யாதா. ஓம் ஏகாக்ர சித்த நிர்த்யாதாயை நமஹ. ஏகாக்ர சித்தம்னா ஃபோக்கஸ்டு மைண்ட், ஒருமுகப்பட்ட மனம், அலையற்ற மனம். அப்படி அலையற்ற மனத்தினால் கூட தியானத்திற்கு ஏற்ற உருவமல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது அத்வைத்தத்தில் தியானம்ங்கிறது மீனிங்லெஸ் ஆகிடும்னு அர்த்தம். ஏகாகிரம்ங்கிறது ஜீவபிரம்ம ஐக்கியத்தை குறிக்கிறது. மகா வாக்கியம் ஒன்றையே ஆலம்பனமாக உடைய நிலை, நைஷ்கர்மியம் பிரம்மனை ஆலம்பனமாக உள்ள நிலை. இதில் விஜாத்தியமாகும் அனாத்ம விருத்திகளை எல்லாம் நிஷேதம் பண்ணி சஜாத்திய விருத்திகளை பெருக்கக்கூடியது தான் தியானம். ஸோ சஜாத்திய விருத்தி பிரபாக விஜாத்திய விருத்தி நிஷேதரகித மானச சகுண பிரம்ம மானச வியாபாரம் அப்படின்னு சொல்கிறது உண்டு தியானத்தை, சகுண பிரம்ம தியானத்தை. இந்த சகுண பிரம்மத்தோடு ஒட்டிய ஒரு சித்தமானது ஏகாகிர சித்தம். இந்த ஏகாகிர சித்தத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தியானசீலர்கள். இப்படிப்பட்ட அதிகாரிகள் பதஞ்சலியிலே சொல்லப்பட்ட அஷ்டாங்க நியமங்கள், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி அப்படிங்கிற முயற்சிகளின் மூலமாக ஒரு
பக்குவத்தை அடைந்து அவர்களால் அசப்பிரஜாத என்னும் சமாதியானது அடையப்படுகிறது. இந்த அசம்பிரஜா சமாதிங்கிறது 3 வகையாக குறிக்கிறார் பாஷ்யக்காரர். ருதம்பரா சமாதி, பிரக்ஞாலோகம் சமாதி, பிரசந்த வாகிதான்னு. ருதம்பரா அப்படின்னு சொன்னால் பிரம்மஸ்வரூபத்தை யதார்த்தமாய் அறிந்து கொள்வது. இஸ் விருத்தி விசேஷா ஈஸ்வரைசிங் எவ்ரிதிங் என்று நம் பார்ப்பதன் இருப்பது அனைத்தும் இறைவனே என்று எடுத்துக்கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல். ஆத்மன்யேவ வசம் நயேத் என்று கீதையானது சொல்வது. எதோ மனச்சரதி சஞ்சலம் ததஸ்தோ நியம் எய்தது ஆத்மன்யேவ வசம் நயேத்துன்னு. எப்பப்பெல்லாம் மனசு அலைபாயிறதோ அப்பெல்லாம் மனசை ஆத்ம ஞானத்திலே பெருத்த இழுத்துக்கொள்ளுதல்னு அர்த்தம். ஞானத்தினால் இழுத்துக்கொள்ளுதல். பிரக்ஞா பிரதிஷ்டா அப்படின்னு சொல்கிறது. இந்த அகண்ட ஆக்கார விருத்தி இருக்கேன், அகம் பிரம்மாஸ்மி என்று அந்த விருத்தியை நெடுநாள் அபியாசம் பண்ணுவதனால நமக்கு இந்த வாசனையால் இருக்கக்கூடிய ஆவரண சக்தி, நைசர்கிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆவரண சக்தியானது அழிந்து பிரக்ஞான கனம் என்று சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபமானது அபரோக்ஷமாய் நமக்கு ஆகின்றது. இப்படிப்பட்ட பிரம்ம அபரோக்ஷ விருத்தி ஞானமே பிரக்ஞான கனம், பிரக்ஞா லோகம் என்று சொல்லப்படுகிறது. இதுவே விஞ்ஞான கனம் என்று சொல்லப்படுகிறது. எந்த ஞானத்தில் நாம் இதெல்லாம் அறிகிறோமோ அது என்று சாஸ்திரம். நம்முடைய பிறப்பு என்பதே பிராரப்த வசமாய் நமக்கு ஏற்பட்டது. அதனால் அத்தியஸ்தமாய் தோன்றக்கூடிய இந்த சர்வ பிரபஞ்சம் சித்தத்திலே சைத்தன்யத்தின் ஒளியினால் பிரகாசிக்கின்றது. அதாவது தொடர்ச்சியாக பின்னமற்றதாய் அகண்ட ஆகார விருத்தி ஏற்படுகிறது. அந்த விருத்திக்கு பெயரே வாகி என்று சொல்லுகிறார்கள். அந்த நிலையோடு கூடியிருப்பதே வாகிதா என்று சொல்லுகிறது. அதுவே பிரசாந்தம், ட்ராங்குவிலிட்டி. நிரோதம் செய்யக்கூடிய, அதாவது அனாத்மாவை அழிக்கக்கூடிய சாமர்த்தியமுடையதாக, நாமரூப வாசனைகள் அற்ற சுத்த அந்தக்கரணமாக, அகண்ட ஏக்கரச விருத்தியாக பிரம்மஸ்வரூபத்திலே ஜீவன் அடங்கி இருக்கிறான் என்று சொல்கிறது. இந்த நிர்விகல்ப சமாதி என்பது மகா வாக்கிய விருத்தியிலே மனம் ஒடுங்கி இருத்தல். அதனால இந்த மகா வாக்கிய விசாரம் அதிலே லயமாவது தானே சமாதி என்று சொல்லப்படுகிறது. இது சாதாரண சகுண பிரம்ம சமாதி அல்ல என்று சாஸ்திரமானது அறிவிக்கின்றது. மனசக விருத்திசூன்யஸ்ய பிரம்ம ஆகாரத்தையா ஸ்திதிகி அசம்பிரஜாத நாம இது சமாதிகி யோகினாம் பிரியக பிரசாந்த மனசம் ஹி ஏனம் பிரசாதே சர்வ துக்கானா மகானிகின்னு கீதை சொல்கிறது. யூ கெயின் ட்ராங்குவிலிட்டி அப்படின்னா இரண்டற்ற ஒன்றான நிலை. தூக்கத்திலே நாம் அறியாமல் அனுபவிக்கக்கூடிய நிலை விழிப்பு நிலையிலே அனுபவிக்கக்கூடியது என்று சாஸ்திரம் அறுதியிட்டு கூறுகிறது. பிரமாணங்கள் இந்த பிரசாந்த வாகினி ஸ்திதியை எடுத்துக்காட்டுகளோடு அது நியமனம் செய்கின்றன. இதுபோல அபியாசம் செய்யக்கூடிய முமுட்சுக்கள், அபியாசிகள், அப்படிப்பட்ட அபியாசிகளுக்கு அபரோக்ஷமாய் இருக்கக்கூடியவள் திரிபுர சுந்தரி லலிதா. தியானம் செய்யக்கூடியவன் அந்த மீடியம், அந்த தியானம் என்று இருக்கக்கூடிய பிரமாதா, பிரமாணம், பிரமேயம் என்ற திரிபுட்டியானது அந்த திரிபுட்டியினுடைய நிலை அழிந்து திரிபுட்டி ஸ்வரூபமான பிரம்மஸ்வரூபமே சித்தியாகிறது. நிர்தியாதா என்ற நாமத்திலே கூறுவது என்ன என்றால், பிரம்மஸ்வரூபத்தை தியானிக்க முடியாது. இருப்பது ஒன்றே என்று இருக்கும் பொழுது த சியர் சீன் ரிலேஷன்ஷிப், பிரமாதா பிரமேயம் என்ற நிலை அழிந்து விடுவதாலும் அந்த பிரமாணமும் உபயோகமற்றதாய் ஆகிவிடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மவேத பிரம்மைவ பவதி என்பதனால பிரம்மவேத பிரம்மைவ பவதி என்ற வாக்கியத்தினுடைய அர்த்தமே, இம்ப்ளைட் மீனிங்கே என்னன்னு கேட்டால் இரண்டற்ற ஒன்று என்பதனால இந்த திரிபுட்டி என்பது அது மித்யாத்துவத்திலே அது இழந்து விடுகிறது, தன்னுடைய நிலையை இழந்து விடுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால
உலகத்திலே தவறாக புழங்கக்கூடிய நிர்விகல்ப தியானம் அப்படிங்கிறது நிர்விகல்ப விசார அறிவு தான் எடுத்துக்கலாம் நம்ம. தேர்ஃபோர் தியானம்னாலே டுவாலிட்டி. நிர்விகல்பம்னு சொன்னப்புறம் அதில் டுவாலிட்டி இருப்பதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்பது இதனுடைய ஒரு நுண்மையான ஒரு அறிவுக்குரிய சாதனமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றார், ஏஷனா ரஹிதா திருதா. ஓம் ஏஷனா ரஹிதா திருதாயை நமஹ. ஏஷனான்னா ஆசைன்னு அர்த்தம். தமிழில் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு 3 விதமான ஆசைகள். அப்படிப்பட்ட ஏஷனாத்திரயத்தை அது சந்நியாச லட்சணம். ஏஷனாத்திரய தியாகம் என்பது சந்நியாச லட்சணம். மகான்கள் அந்த சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். சாஸ்திரமும் அதை ஆதரிக்கின்றது. அந்த இச்சை இருக்கிறதே, இச்சாசக்தி, மகாதேவ பராசக்தியினுடைய வெளிப்பாடு இச்சாசக்தி. அந்த 3 ஆசைகளையும் அறவே விட்டு இந்த லோகத்தை ஜெயிப்பதற்கு புத்திரன் என்ற ஆசை ஏற்பட்டது. பித்ருலோக ஜெயத்திற்கு சாதகமான கர்ம சம்பத்திக்காக ஏற்பட்டது அடுத்த ஆசையானது. கைலாசம் வைகுண்டம் போன்ற தேவலோகங்களின் அடைவதற்கு மந்திர ஜபம் முதலிய உபாசனா வடிவான இச்சைக்கு லோக ஏஷனை என்று பெயர். தேர்ஃபோர் புத்திர ஏஷனா என்று சொல்லுகிறோம், வித்த ஏஷனா என்று சொல்லுகிறோம், லோக ஏஷனா என்று ஏஷனாத்திரயமானது சாஸ்திரத்திலே விவரிக்கப்படுகிறது. லோகாந்திரங்களை அடைவதற்கு ஒரு உபாயமாக கருதப்படுகிறது தியானம். தேகஸ்ம புத்திரேஷனாயாச்ச வித்தயேஷனாயாச்ச லோகேஷனாயாச்ச வியுத்தாய அத பிக்ஷாச்சரியம் சரந்தி. ஸோ சந்நியாசத்துக்கு என்ன அடிப்படை காரணம்னா அக்காமி. ஸோ 3 வித ஆசைகளையும் ஒழித்து அவர்கள் சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் செய்கிறார்கள் என்று ஏஷனாத்திரயங்களை ஒழித்த பரமஹம்ச சந்நியாசிகளால் சுரூபமாக நிரந்தர நிதித்தியாசனம் அல்லது அபியாசத்தின் மூலமாக சாட்சாத்காரம் செய்யப்படக்கூடியவள் தான் லலிதா திரிபுர சுந்தரி. அதாவது சர்வ அனர்த்த நிவர்த்தி, பரம ஆனந்த பிராப்தி வடிவமான மோட்சஸ்வரூபமாய் விளங்கக்கூடியவள். மட்டத்திரி அவர்கள் குருவாயூரப்பணத்தில் முதல் வேர்ஸ் மூலமாக பிரார்த்தனை பண்ணுறது, முதல் ஸ்லோகத்தின் மூலமாக எந்த உருவத்தை என்னால் பார்க்க முடியாதோ அந்த உருவமற்ற வடிவத்தை உன்னில் பார்க்கிறேன் அப்படின்னு மட்டத்திரி அவர்கள் வார்த்தைக்கும் கண்ணுக்கும் மனதிற்கும் எட்டாத வஸ்துவை உன் சொரூபமாய் பார்க்கிறேன் என்று அந்த சகுண பிரம்ம தியானமானது நிர்குண பிரம்மத்தை வெளிக்கொண்டுவதற்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த 30வது நாமம் ஏலா சுகந்தி சிக்குராயை நமஹ. ஓம் ஏலா சுகந்தி சிக்குராயை நமஹ. ஏலா சுகந்தி சிக்குரா, அதாவது ஒரு பிராகிருத்தமற்ற திவ்ய கந்தத்தோடு கூடிய சிறப்பான கூந்தலை உடையவள் லலிதா தேவி. அது செயற்கையான வாசனை அல்ல, இயற்கையான வாசனை. அந்த பரதேவத்தினுடைய கூந்தலானது, அந்த கூந்தல் என்பது உபலட்சணமாய் கூறப்படுகிறது. எல்லா சரீரத்தில் எல்லா அங்கங்களும் திவ்ய கந்தானுலேபனாய் என்று சொல்லுவது போல திவ்ய கந்தத்தோடு இருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஸோ கந்தவதி தேவி என்று எடுத்துக்கொள்ளலாம். பூமியினுடைய ஒரு சொரூபமாக எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு ஸ்துதியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் அத்வைத்த பரம் என்பது நமக்கு ஒரு விதமான விஷயமும் இதிலே இல்லை. அடுத்தது ஏனக்கூட்ட விநாசின்யை. ஓம் ஏனக்கூட்ட விநாசின்யை நமஹ.
கூட்ட விநாசின்யை நமக. அதாவது பாபக்கூட்டங்களை அழிக்கக்கூடியவள். பாப சமுதாயத்தை பிரித்து பார்த்தோம்னா ஆகாமி இருக்கு, சஞ்சிதம் இருக்கு, பிராரப்தம் இருக்கு. இந்த ஆகம சஞ்சித கர்மாக்களை பரதேவத்தினுடைய ஞானஸ்வரூபத்தினால அழிந்து போகிறது. பிராரப்தம் போகேன நஷ்யத்தை. அதனால இந்த 3 கர்மாக்களையும் அனுபவித்து அழிக்கலாமான்னு கேட்டால் அழிக்க முடியாது. பிராரப்தத்தை தான் போகேன நஷ்யத்தை என்று சாஸ்திரமானது கூறுகிறது. ஆத்ம பிரம்ம அபேத ஞானத்தின் வடிவமாயுள்ள அந்த பரதேவத்தை லலிதாம்பிகையின் சாட்சாத்கார ஞானத்தினால்தான், அபரோக்ஷ ஞானத்தினால்தான் எல்லா விதமான கர்மங்களும் நாசமாகின்றன. அதனால தான் யதாயிதாம்சி பஸ்மிதோ பஸ்மசோத் குருத்தே அக்னிஹி பஸ்மசாத் குருத்தே ததா ஞானாக்னி சர்வகர்மாணம்னு கீதையானது சொல்கிறது. எப்படி ஒரு காய்ந்த பிறகானது அக்னியால் பஸ்மமாக விடுகிறதோ அதுபோல ஞானம் என்ற அக்னியால் சஞ்சித ஆகாமி கர்மங்கள் அழிந்து விடுகின்றன என்று சொல்லுகிறது. ஸோ அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்ற கீதை வாக்கியம் எதை சொல்லுகிறதுன்னா, அகங்கிற வார்த்தைக்கு சர்வாத்மானம் மாம் என்று நீ தெரிந்து கொண்டு விட்டால் அந்த ஞானமானது உன்னுடைய ஆகாமி சஞ்சித கர்மங்களை, அதனுடைய பிறப்பிற்கு காரணமாக அவைகளை அழித்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாபம், அதற்கு காரணமான அஜ்ஞானம், அதற்கு காரணமான வேல்யூ டிவியேஷன், இது அனைத்தும் மாயையினுடைய செயல். அந்த மாயை நிர்மூலம் செய்யக்கூடியவள் என இந்த நாமம் குறிப்பிடுகிறது. அடுத்த 32வது நாமம் ஏகபோக. ஓம் ஏகபோகாயை நமஹ. ஏக்கம்ங்கிறதே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சஜாத்திய விஜாத்திய சுகத பேத ரஹிதம். ஸோ அபேதமாக ஸ்வரூப ஆனந்தத்தை அனுபவித்து கொடுத்து கொண்டிருப்பவள் காமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய காமேஸ்வரி லலிதாம்பிகை. ஸோ காரிய காரணாத்மகமாக அபின்ன மாயா அதிஷ்டான வடிவமாக இருக்கும் காரணத்தினால அந்த சித் சக்தி ஸ்வரூபமான பரதேவத்தை அவள் அவளுடைய இருப்பு இறைவனுடைய இருப்பினால் பெறப்படுகிறது. அந்த மாயாஸ்வரூப்பியான பரதேவத்தையும் காரிய காரண ரூப சர்வ பிரபஞ்சமும் அவளிடத்திலே நிலை பெற்றிருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி நாசம் முதலியவற்றைக்கு காரணமான, முதலியவற்றின் சமஷ்டி வடிவமான மாயைக்கு அதிஷ்டானமாயிருப்பதே ஏகாக்கி ந ரமதே ததக பதிஷ்ச அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறது. அதாவது பரதேவதையே பதியாகவும் பத்தினியாகவும் விளங்கி வாஸ்தவத்தில் ஒரே சைத்தன்யம் என்ற அதிஷ்டானத்தினால் பதி பத்னி அவைகளுக்கு முறையே 2 விதமான போகங்களையும் ஏகரசமாய் அனுபவிக்கக்கூடியவள் என்று சாஸ்திரம் அறுதியிட்டு கூறுகிறது. அதனால்தான் ஏகபோகாயை நமக. பதியாகவும் ஆனந்தத்தை அனுபவித்து பத்னியாகவும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறாள். எல்லாமாய் இருந்து அதனுடைய சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடியது. இருப்பது ஒன்று, தெரிவது பலவாய் என்ற சாஸ்திரத்தின் அறுதியிட்ட கோட்பாடு. We shall continue. ஓம்.